இலங்கையில் உயர்கல்வியின் தேவை உணரப்பட்டதன் விளைவாக பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் 1923 ஆண்டு இலங்கை பல்கலைக்கழக கல்லூரி கொழும்பிலே ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பல்கலைக்கழக கல்லூரியிலே இலங்கை பல்கலைக்கழகத்தின் தாய் தமிழ் சங்கமாக 1926 ஆண்டு பேராசிரியர் சுந்தர்லிங்கம் தலைமையிலான குழுவினரால் எமது சங்கம் உருவாக்கப்பட்டது. கொழும்பிலே இயங்கி வந்த பல்கலைக்கழக கல்லூரி பின்னாளிலே பேராதனைக்கு இடமாற்றம் பெற தமிழ் சங்கமும் பேராதனையில் இயங்க துவங்கியது. பேராதனை தமிழ்ச்சங்கம் தனக்கென ஒரு யாப்பின் பிரகாரம் மாணவர்களுடைய ஆளுமை திறன்களை விருத்தி செய்வதில் காலமாற்றத்துக்கு ஏற்ப புத்துணர்வுடன் நடை போடுகிறது. பேராதனை தமிழ்ச்சங்க வரலாற்றில் பல்கலைக்கழக மாணவர்கள், விரிவுரையாளர்கள், பேராசிரியர்கள் மற்றும் கல்விசார் தரப்பினருடைய காத்திரமிக்க படைப்புகளை சுமந்து 1948 ஆண்டு முதல் இளங்கதிர் எனும் சஞ்சிகை வெளிவருகின்றமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அது மட்டுமன்றி புதுமுக மாணவர்களை வரவேற்கும் முகமாக அவர்களின் திறமைகளை வெளிக்கொணர புது வசந்தம் நிகழ்வு ஆண்டுதோறும் இடம்பெற்று வருகின்றன. ஈழத்தில் புகழ்பூத்த நாடகவியலாளர்களை உருவாக்கிய பெருமை எமது சங்கத்தையே சாரும் என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் நாடக திருவிழா கோலாகலமாக நடைபெறுவது வரலாற்று சான்றாகும். அது மட்டுமன்றி பல துறைசார் சாதனையாளர்களை போற்றி கௌரவிக்கும் முகமாக 2007 ஆண்டு முதல் சங்க சான்றோர் விருது வழங்கும் நிகழ்வு இடம்பெறுகின்றது. இயல், இசை, நாடகம் என முத்தமிழ் விழாவாக இலங்கையில் பல பிரதேசங்களை மையப்படுத்தி குறிஞ்சிச்சாரல் போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவது சங்க புகழை உலக அறிய செய்கின்றன. தற்போதைய கோவிட்-19 உலகமே ஸ்தம்பித்த வேளையிலும் சமூக பொறுப்போடு களப்பணிகள் பல மேற்கொண்டமை சிறப்பாகும். கால மாற்றத்தின் விளைவாக மாதிரி நிகழ்நிலையில் இசைத்துறையில் அங்கீகாரமாக நாதசங்கம், பேச்சாளுமை மிக்கவர்களுக்கு களம் அமைக்கும் முகமாக நாவன்மை, எழுத்தாயுதம் என இன்னும் பல நிகழ்வுகளுடன் தமிழ் சார்ந்த வரையறுக்குள் நின்று விடாது தமிழ் மாணவர்களுடைய பல்வேறுபட்ட ஆற்றுகை திறன்களுக்கும் பல்வேறுபட்ட இன்னல்களுக்கும் குரல் கொடுக்கும் அமைப்பாக எமது தமிழ் சங்கம் விளங்குகிறது. சுவாமி விபுலானந்தர் போன்ற அறிஞர்களால் வளர்க்கப்பட்ட தமிழ் சங்கம் இவ்வாண்டு தமது 95வது அகவையில் தடம் பதிக்கிறது. அந்த வகையில் சமூக பொறுப்பு வாய்ந்த எமது தமிழ் சங்கத்தின் செயற்பாடுகள் கால மாற்றத்துக்கு ஏற்ப பல்வேறுபட்ட தலங்களில் தொடரும் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்கா தமிழென்று சங்கே முழங்கு. 2021 ஆண்டு பேராதனை தமிழ் சங்கமானது பல்வேறு நிகழ்வுகளை தற்போது ஏற்படுத்தி வருகின்றது. அதனுடைய ஒழுங்கமைப்பினூடாக இந்த வருடம் சமூகத்தில் பல்வேறு கருத்துக்கள் நல்ல விதமாக அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த மகாபலி கங்கை கரையில் என்ற ஒரு நிகழ்வு தற்போது ஒழுங்கமைக்கப்பட்டு தற்போது அதனுடைய முதலாவது கட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்தில் பேராதனை தமிழ் சங்கத்தினுடைய பெருந்தலைவர் பேராசிரியர் ஸ்ரீபிரசாந்தன் அவர்களுக்கும், அதே போல அதனுடைய பெரும்பொருளாளர், அதே போல கணக்காய்வாளர், அதே போல சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர் உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற சிறப்பு அதிதியாக கலாநிதி எஸ் பாஸ்கரன் சார் அவர்களுக்கும், அதே போல இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த தருணத்தில் நாங்கள் எங்களுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பேராதனை தமிழ்ச்சங்கம் பெருமிதம் கொள்கிறது. இந்த மேதின சிறப்பு கருத்து வட்டமானது ஒரு சமூகத்திற்கு தற்போது தேவைப்படுகின்ற ஒரு தலைப்பினூடாக இன்று ஆராயப்பட இருக்கின்றது. இது பல்வேறு கருத்துக்கள் உங்கள் மத்தியிலிருந்து வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும், இந்த கருத்துக்கள் எம்முடைய சமூக மாற்றத்தில் வித்திட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் இந்த நிகழ்வானது ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வில் பல்வேறு தரப்பினர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக எங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த கருத்து வட்டமானது ஒரு படிமுறையாக செல்ல இருக்கிறது. அதில் முதலாவதாக இந்த நிகழ்வு சம்பந்தமான ஒரு விளக்கம், அதனை தொடர்ந்து இங்கு வருகை தந்திருக்கின்ற பார்வையாளர்களாக இருக்கலாம், கருத்துக்களை தெரிவிப்பவர்களுடைய கருத்துக்கள் முன்வைக்கப்படும். அந்த கருத்துக்களை தொடர்ந்து
இன்றைய சிறப்பு அதிதியாக இங்கு வருகை தந்திருக்கின்ற கலாநிதி பாஸ்கரன் சார் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் இந்த தலைப்பு தொடர்பான ஆழமான விஷயங்கள் பலதரப்பட்ட விடயங்களையும் முன்வைப்பார். அதனை தொடர்ந்து இந்த கருத்து வட்டத்தில் உங்களுடைய சந்தேகங்கள், அதே போல ஏனையவர்கள் முன்வைத்த கருத்துக்களில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் அதனை நீங்கள் விமர்சன ரீதியில் எந்தவிதமான யாருக்கும் மனசஞ்சலங்கள் ஏற்படாத வகையில் அதனை தீர்த்து கொள்ள முடியும். இறுதியாக இந்த கருத்து வட்டமானது கருத்துரையோடு நிறைவடையும் என்ற ஒரு ஒழுங்கமைப்பையும் இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு இந்த நிகழ்வானது தற்போது கருத்தை நோக்கி நகர இருக்கிறது. ஆகவே இந்த தருணத்தில் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எம்முடைய மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தற்போது முன்வைக்கலாம். முன்வைப்பதில் கருத்தினை தெரிவிப்பதற்காக பத்திரிகையாளர், சமூக செயற்பாட்டு அருள் கார்கி அண்ணா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த இடத்தில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக. பேராதனை பல்கலைக்கழக தமிழ் சங்கத்துக்கும் எமது ஆசான் திரு பாஸ்கரன், கலாநிதி பாஸ்கரன் அவர்களுக்கும், அதே போன்று இன்று இந்த கலந்துரையாடலில் இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது மாலை வணக்கங்கள். உண்மையில் காலத்துக்கேற்ற மிக அவசியமான ஒரு பதிவு, அதே போன்று ஒரு கருத்து பகிர்வு நாங்கள் இன்று இந்த சந்தர்ப்பத்தில் உண்மையில் நான் ஆரம்பத்தில் காலையில் கூட இது தொடர்பான ஒரு காணொலியை பதிவிட்டிருந்தேன். இலங்கையில் தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் எவ்வாறானவை, அந்த சவால்களுக்கான சட்ட ரீதியாக நாங்கள் அணுகக்கூடிய வழிமுறைகள் எவ்வாறானவை என்பது தொடர்பாக உண்மையில் இன்று பெருந்தோட்ட தொழிலாளர்களாகட்டும், தனியார் தொழில் செய்யும் தொழிலாளர்களாகட்டும், அதே போன்று அரச ஊழியர்களாகட்டும், அனைவருக்கும் ஏதோ ஒரு கட்டமைப்பு ரீதியான சில நியமங்கள் இருக்கின்றன. அந்த கட்டமைப்புக்குள் அவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு குழுவினராக ஒட்டுமொத்தமாக அவர்கள் தமது தொழில்சார் உரிமைகளை குரல் கொடுக்கக்கூடிய, ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆனால் இவ்வாறான எந்த ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்காத நானாவித தொழிலாளர்களாக ஒரு பெருவாரியான தொழிலாளர் படை இன்று இலங்கையில் உருவெடுத்திருக்கின்றது. குறிப்பாக நகர தொழிலாளர்கள், அதே போன்று கடை ஊழியர்கள், சுத்தப்படுத்தக்கூடிய அவ்வாறான தொழில்களை செய்பவர்கள், அதே போன்று இந்த நாட்சம்பளத்திற்கு வேலை செய்யும் தொழிலாளர்கள், இவர்கள் எந்த ஒரு நிறுவன கட்டமைப்பிற்குள்ளும் உள்ளடக்கப்படாதவர்களாக ஒரு பெருவாரியான ஒரு தொழிலாளர் படையாக இன்று உருவெடுத்திருக்கின்றார்கள். இவர்களது இந்த தொழில்சார் உரிமைகளை வென்றெடுப்பதற்கான எந்த ஒரு அமைப்போ எந்த ஒரு நிறுவனமோ அவர்களுக்கு இல்லை. அவர்கள் நாளாந்த கூலிகளுக்காக மட்டுமே வேலை செய்பவர்களாக இருக்கிறார்கள். எனவே இவ்வாறான ஒரு தொழிலாளர் படை இந்த கோவிட் பரவலை தொடர்ந்து நாட்டில் அதிகரித்திருக்கின்றது. குறிப்பாக பார்க்க போனால் நாளாந்தம் ஏதாவது ஒரு தொழில் செய்து அன்றைய நாளை கடத்தி விடுவதற்காக உழைக்கக்கூடிய ஒரு தொழிலாளர் படை இன்று உருவெடுத்திருக்கின்றது. எனவே எந்த ஒரு கட்டமைப்பு சார்ந்த உரிமைகளை வென்றெடுப்பதற்கான ஒரு வடிவம் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கின்றது. அவர்களுக்கான நியமங்கள் இல்லை. அவர்களுக்கான தொழில் உரிமைகள், தொழில் சட்டங்களில் எந்த ஒரு உள்வாங்கல்களும் அவர்களுக்கு இல்லை என்பதாக எனக்கு படுகின்றது. எனவே இவ்வாறான ஒரு தொழிலாளர் படை உருவாகி இருக்கும் இன்றைய காலத்தில் எமது தொழிலாளர்களை நிறுவனமயப்படுத்தும் ஒரு செயற்பாட்டுக்கு நாங்கள் தற்போது தயாராக வேண்டும். குறிப்பாக ஆரம்ப காலத்தில் பலமாக காணப்பட்ட இந்த தொழிற்சங்கங்கள் இன்று வெறுமனே அரசியல் போக்குடையவனவாகவும் அதே போன்று சுயலாபத்துக்காக செயற்படுவனவாகவும் மாறியுள்ளன. இந்த தொழிலாளர் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் வென்றெடுப்பதற்குமான அமைப்புகளாக இவை மாற்றம் அடைய வேண்டும். அல்லது இவ்வாறான தொழிலாளர்களது இந்த உரிமைகளை வென்றெடுப்பதற்கான தொழிற்சங்கங்கள் ஒரு கட்டமைப்பின் கீழ், ஒரு நியமத்தின் கீழ் செயற்பட வேண்டும். அதற்கான உந்துதல்களையும் அதற்கான சட்ட ஆலோசனைகளையும் வழங்கக்கூடிய நிலைமையில் இன்று சிவில் சமூகமும் கற்றவர்களும் இருக்கின்றார்கள் என்று நான் நினைக்கின்றேன். குறிப்பாக பார்க்க போனால் இவர்களது உரிமைகள் கடந்த காலங்களில் சடுதியாக மீறப்பட்ட ஒரு பல்வேறு உதாரணங்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அவர்களது அந்த கூலியாகட்டும், அவர்களது பாதுகாப்பாகட்டும், காப்புறுதி, அவர்களது நலனோம்பல் விடயங்கள், அவர்கள் ஒரு விபத்திலோ அல்லது ஒரு இடர்பாட்டை சந்திக்கும் போது அவர்களுக்கு நிறுவனத்தால் வழங்கப்படக்கூடிய நஷ்ட ஈடுகள் என்பன எதுவுமே இல்லாது அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு அனுபவங்களை எனது ஊடகத்துறை சார்ந்து நான் எதிர்நோக்கியுள்ளேன். எனவே இவ்வாறானவர்களுக்கு ஒரு சட்ட ஆலோசனையை வழங்கக்கூடிய பொறிமுறை இலங்கை சமுதாயத்தில் இல்லை. எனவே இவ்வாறானவர்களுக்கு ஒரு இலவச சட்ட உதவிகளை வழங்கக்கூடிய, அவர்களது உரிமைகள் குறித்து அவர்கள் தெளிவுபடக்கூடிய ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய தேவையில் நாங்கள் இன்று இருக்கின்றோம். இதுதான் இன்றைய நாளின் அவசியமான
தொழிலாளர் பாதுகாப்பாக எனக்கு படுகின்றது. முக்கியமாக நாங்கள் பார்க்க போனால் பெருந்தோட்ட தொழிலாளர்களை நாங்கள் எவ்விடத்திலும் உதாரணமாக கூறலாம். அவர்கள் கடந்த காலங்களில் 1000 ரூபாய் நாளாந்த வேதனத்திற்கு அரும்பாடுபட்டு அவர்கள் அந்த போராட்டத்தை ஏதோ ஒரு வகையில் வென்றெடுத்து விட்டதாக அவர்கள் நினைத்து கொண்டு அதனை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களது அந்த 1000 ரூபாய்க்கு பின்னால் அவர்கள் இழந்துள்ள பல்வேறு நலன்சார் உரிமைகள் பற்றி எந்த ஒரு அமைப்பினரும் பேசாமல் இருப்பது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. தொழிலாளர்களது சுகாதாரம், அவர்களது காப்புறுதி, அவர்களது விடுகைகள் போன்ற இவ்வாறான அடிப்படையான தேவைகள் தொடர்பாக கடந்த கூட்டு ஒப்பந்தத்தில் எந்த ஒரு விடயமுமே உள்வாங்கப்படாமல் அந்த ஏற்கனவே இருந்த அந்த சட்ட பாதுகாப்புகள் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இன்று இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்கள் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் இண்டஸ்ட்ரியல் செக்டர் என்று சொல்லக்கூடிய கைத்தொழில் துறையில் எம்மவர்கள் அதிகமாக தொழில் செய்கின்றார்கள். அவர்களுக்கும் இவ்வாறான ஒரு தடுதியான ஒரு பாரிய இழப்பும் ஒரு உரிமை மீறலும் நடந்திருக்கின்றது இந்த கோவிட் பரவலை தொடர்ந்து. அவர்கள் நிரந்தர தொழிலாளர்களா, அவர்களுக்கான ஊழியர் பாதுகாப்பு சட்டங்கள் பேணப்படுகின்றன, அவர்களது ஊழியர் சேமலாம நிதியம் அதுக்கான பங்களிப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான பரந்துபட்ட ஒரு ஆய்வுகள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இன்று இருக்கின்றோம். நான் சந்தித்த நபர்களின் அனுபவங்களுக்கு கூடாக அவர்கள் சுமார் 10 வருடங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தாலும் கூட அவர்களுக்கான ஊழியர் சேமலாப நிதிய பங்களிப்பு அந்த நிறுவனத்தால் வழங்கப்படாத ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே இவ்வாறான பாரிய ஒரு உரிமை மீறல்களை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் தொழிலாளர்கள் தங்களது உரிமைகளையும் தங்களது நலன்களையும் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவூட்டல்களை ஊடகங்களும் சிவில் சமூகமும் முன்னெடுக்க வேண்டும். அதுதான் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அமையும். தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கு தொழிலாளர் சட்டங்களை தவிர, தொழிலாளர் சட்டங்களை விஞ்சி எந்த ஒரு விடயமும் இருக்காது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். எனவே அவர்களது பாதுகாப்புக்காக அந்த சட்டங்களை அவர்கள் தெளிவுபடுவதும், அந்த சட்டங்களுக்கூடாக தமது உரிமைகள் மீறப்படும் போது அந்த சட்டங்களுக்கூடாக அவர்கள் நீதியை நோக்கி நகர்வதும் இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கின்றது என்று கூறி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய பேராதனை பல்கலைக்கழகத்தின் தமிழ்ச்சங்கத்துக்கும் ஏற்பாட்டாளர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி. உண்மையிலேயே மிக ஆழமான கருத்துக்கள். இன்று அனைவராலும் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த 1000 ரூபாய் சம்பளத்தில் இல்லாத ஒரு வெளிப்படை தன்மை, அதனை தற்போது என்னுடைய அருள்கார்க்கி அண்ணா கூறியிருந்தால், உண்மையிலேயே இந்த 1000 ரூபாய் சம்பளம் என்பது ஒரு மாய வலை என்றுதான் கூற வேண்டும். அதற்கு அதனுள் இருக்கின்ற அல்லது அதில் மறைக்கப்பட்டிருக்கின்ற வெளிப்படையான ஒரு தன்மை இல்லை. அதனுடைய வெளிப்படை தன்மை வரும் வரை அதனுடைய உண்மை நிலவரம் மக்களுக்கு சாதாரணமாக அதை தெரியாத வகையிலும் பாதுகாத்து வருகிறார்கள் என்பது இன்னொரு பொறிமுறையாகவும் இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு தருணத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த பத்திரிகையாளர் அருள்கார்க்கி அண்ணா அவருக்கு என்னுடைய பேரதனை தமிழ்ச்சங்கம் சார்பாக என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, இன்று நாம் பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட இந்த விடயம் தொழிலாளர் சார் நலன்களும் தொழிலாளர் சார் நலன்களும் இலங்கை தொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற சவால்களும் என்ற ஒரு பறந்து விரிந்த ஒரு தலைப்பை தான் இன்று நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். உண்மையிலேயே இந்த தொழிலாளர்கள் என்பவர்கள் யார், இந்த தொழிலாளர் தினம் எப்படி கொண்டாடப்படுகின்றது என்பது பலதரப்பட்ட விடயங்கள் இதற்குள் உள்ளடங்கி இருக்கிறது. முதலாவதாக இந்த தொழிலாளர் தினம் என்பது இன்று 1ஆம் தேதி மே 1ஆம் தேதி என்பது உலகளவில் குறிப்பிட்ட சில நாடுகளில் வெவ்வேறு தினங்களில் கொண்டாடப்பட்டாலும் அதிகமான நாடுகளில் இந்த மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தொழிலாளர் தினம் என்பது பல்வேறு போராட்டங்களின் விளைவாக, இறுதியாக ரஷ்ய புரட்சியின் விளைவாகவும் லெனின் அவர்களுடைய போராட்டத்தின் விளைவாகவும் இந்த தொழிலாளர் தினமானது கொண்டாடப்படுகிறது. ஆகவே உண்மையிலேயே இந்த தொழிலாளர் என்பவர்கள் யார், எதற்காக இந்த தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகின்றது, தொழிலாளர்களுடைய முக்கியத்துவம் என்ன என்ற பலதரப்பட்ட விடயங்கள் இதில் இருக்கிறது. உண்மையிலேயே இந்த தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுவதன் அடிப்படை நோக்கம் தொழிலாளர்களுடைய நலன்சார் விடயங்களை பாதுகாப்பதற்காக. முதலாவதாக இந்த தொழில்சார் நலன்கள் என்று நோக்கும் போது இந்த தொழிலாளர்களுடைய இந்த வேலை மணித்தியாலங்கள் 8 மணித்தியாலங்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முதலாவது கட்ட நகர்வை வைத்துக் கொண்டுதான் இந்த தொழிலாளர் நலன் என்ற ஒரு விடயம் பேசப்படுகிறது. இதனை தாண்டி தொழிலாளர் நலன் என்று கூறும்போது அவர்களுடைய பாதுகாப்பாக இருக்கலாம், அவர்களுடைய சுகாதாரமாக இருக்கலாம், அவர்களுடைய கல்வி செயற்பாடுகளாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய குழந்தைகளுடைய கல்வி செயற்பாடுகளாக இருக்கலாம், போன்ற பல்வேறு நலன்சார் விடயங்களை இது உள்ளடக்கி இருக்கிறது.
இந்த தொழிலாளர்கள் என்பவர்கள் வெறுமனே நிரந்தரமான தொழிலாளர்கள் மட்டும் இன்று இலங்கையில் மட்டுமல்ல உலக அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட முடியாது. இந்த தொழிலாளர் வர்க்கம் என்பது நிரந்தரமான தொழிலாளர்கள், அதே போல தற்காலிக தொழிலாளர்கள், அமைய தொழிலாளர்கள், தகுதிக்கான் தொழிலாளர்கள், பருவகால தொழிலாளர்கள், குறிப்பிட்ட தவணை அதாவது கான்ட்ராக்ட் அடிப்படையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் என்று பலதரப்பட்ட வகையிலான தொழிலாளர்கள் இன்றைய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தொழிலாளர்களுடைய நலன்கள் இன்று பேணப்படுகிறதா? அவருடைய கல்வி செயற்பாடுகளாக இருக்கலாம், அல்லது சுகாதார செயற்பாடுகளாக இருக்கலாம், அல்லது அவருடைய பாதுகாப்பாக இருக்கலாம். அதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக தொழிலாளர் உரிமைகள் இன்று பாதுகாக்கப்படுகின்றனவா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த தொழிலாளர் அரசியல் அமைப்பு, இலங்கையினுடைய அரசியல் அமைப்பில் பல்வேறு விடயங்கள் தொழிலாளர்களுக்காக கூறப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது வேலை வாய்ப்புக்கான உரிமை. தொழிலாளர் என்று எடுக்கும் போது அவருக்கு வேலை வாய்ப்புக்கான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு தொழிற்சங்கத்தை அமைப்பதற்கும் அதே போல பாரபட்சத்துக்கு எதிராக செயற்படுவதற்கு, அதாவது ஒரு தொழிற்சங்கத்தில் தொழிலாளர் ஒருவர் தனக்கு எதிராக பாரபட்சமாக யாராவது செயற்படுவார்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக. ஆனால் இவை இன்று இலங்கையை பொறுத்த மட்டும் கூறிய விடயம் வேலை செய்வதற்கான உரிமை இருக்கிறது. இன்று இலங்கையை பொறுத்த மட்டில் பலதரப்பட்ட தொழில் வாய்ப்புகள் இன்று காணப்படுகின்றது. இலங்கை ஆரம்ப காலத்தில் விவசாய நாடாக இருந்தாலும் காலப்போக்கில் இந்த கைத்தொழில் புரட்சியின் விளைவாக இலங்கையும் ஒரு கைத்தொழில் மயமாக்கப்பட்ட ஒரு நாடாக இன்று வளர்ந்து வருகிறது. ஆகவே இன்று எம்முடைய பார்வையில் இந்த கைத்தொழில் என்பது, அதாவது தொழில் வாய்ப்பு என்பது வெறுமனை கைத்தொழிலை மட்டுமே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த கைத்தொழில் இலங்கைக்கு வந்ததன் விளைவாக இலங்கையில் பல்வேறுபட்ட தொழில் வாய்ப்புகள் அல்லது தொழிலாளர்களும் தொழிலாளர் சார் நலன்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக கூற வேண்டுமாக இருந்தால் இந்த குடிசை தொழிலாளர்கள் என்று கூறக்கூடிய ஒரு தொகையினர் இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். அவர்களை இன்றைய அரசாங்கம் உண்மையிலேயே ஒதுக்கி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சில நலன்களை மட்டும் கூறிவிட்டு அதிகளவான நலன்களை அவர்களுக்கு கொடுப்பதில்லை. ஆகவே அந்த தொழிலாளர்கள் இன்று பலதரப்பட்ட இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். ஆகவே இது முதலாவது விடயமாக இருக்கிறது. இன்று தொழிலாளர் சார் பிரச்சனை என்று பார்க்கும் போது இலங்கையை பொறுத்த மட்டில் அதிகமாக பார்க்கப்படுவது இந்த மலையகம் சாசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் இதனை விடுத்து இந்த கொழும்பு பிரதேசத்தில் இருக்கின்ற தொழிலாளர்களையும் இந்த தொழிலாளர் சார் நலன்களையும் பற்றி பேசுவோமாக இருந்தால், தொழிலாளர்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். ஒரு அரசாங்கத்தினாலும் சரி அல்லது தனியார் துறையினாலும் சரி அவருடைய அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் இன்று அதிகரித்துக் கொண்டு வருகிறது. இதற்கான அமைப்பு என்ற ஒரு ஒரு அடிப்படை ஒரு காணி உரிமை என்பது இல்லாத ஒரு சமூகத்தை கட்டமைத்துக் கொண்டு செல்லுகின்ற ஒரு தொழில் படையை தற்போது இலங்கை அரசும் சரி இலங்கை தனியார் துறைகளும் வளர்த்து வருகிறது. ஆகவே தொழிலாளர்களுடைய குறிப்பிட்ட சில நலன்கள் பாதுகாக்கப்பட்டாலும் அவர்களுடைய நீண்ட கால அல்லது அவனுடைய அடிப்படை தேவைகள் நிறைவு செய்யப்படுவதில்லை. ஆகவே இது இலங்கையினுடைய தற்போதைய இன்றைய அண்மை காலங்கள் ஏற்பட்டு வருவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இலங்கையின் இந்த பெண் தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டு வருகின்ற இந்த வன்கொடுமைகள் சார்ந்த விடயங்கள் தற்போது பேசப்பட்டு வருகிறது. அதே சந்தர்ப்பத்தில் சில சந்தர்ப்பங்களில் உயரிய பதவிகளுக்கு பெண்கள் செல்வதற்கான சில தடைகளும் இலங்கையில் இருக்கிறது. இலங்கை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான உரிமை கொடுக்கிறது. ஆகவே சம உரிமை இருக்கிறது. தொழிலாளர்கள் எந்த இடத்திற்கும் செல்லலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் கூட சில பதவிகளுக்கும் சில வேலைகளுக்கும் செல்வதற்கு பெண்களுக்கு தடை இருக்கிறது. அது அண்மையில் இலங்கையில் பேசப்பட்டது. பியாம்சி யாசின் என்ற ஒரு உயரிய பதவிக்கு செல்ல வேண்டிய பெண்ணினுடைய அந்த உயரிய பதவி ரத்து செய்யப்பட்டதும் அது தொடர்பாக பரவலாக பேசப்பட்ட விடயமும் இலங்கையில் பரவலாக பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் பேசப்பட்டிருந்தது. ஆகவே இலங்கையில் தொழிலாளர் சார் நலன்கள் பாதுகாக்கப்படுகின்றனவா என்று ஒரு கேள்வி எழுப்பினால் அது ஒரு குறிப்பிட்ட அளவுதான் என்று கூற வேண்டும். ஆகவே தொழிலாளர் சார் நலன்கள் அதிகளவாக இருக்கிறது. அதில் இலங்கையை பொறுத்த மட்டில் பல்வேறு விடயங்கள் அவர்களுக்கு வழங்கப்படுவதும் இல்லை, பாதுகாக்கப்படுவதும் இல்லை. ஆகவே அவருடைய சுகாதார வசதி இன்று தோட்டப்புறங்களை பொறுத்த மட்டில் அது பரவலாக பின்தங்கிய நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. தோட்டப்புறங்களில் சுகாதாரத்திற்கு என்று அந்த தரத்தை பெற்றுக்கொண்ட ஒரு வைத்தியர் இதுவரையில் நியமிக்கப்படவில்லை. அது மிகப்பெரிய ஒரு குறைபாடாக இருக்கிறது. ஆகவே குறிப்பிட்ட சில தொழில்துறைகளை மட்டுமே இலங்கை அரசும் இலங்கை தனியார் துறைகளும் கண்கொண்டு பார்க்கிறதே தவிர
அதனால் அளிக்கப்படுகின்ற தொழில்சார் விடயங்களையோ அல்லது தற்போது அடிமட்டத்தில் இருந்து வளர்ந்து கொண்டு வருகின்ற இந்த தொழிலாளர் சார் நலன்களை பற்றியோ யாரும் கவனத்தில் கொள்வதில்லை என்ற ஒரு பரவலான பார்வை இருக்கிறது. இது இன்றைய இலங்கையினுடைய இந்த தொழில்சார் பார்வையில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. அதே போல இந்த தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காகவும் இந்த தொழில்சார் விடயங்களை பாதுகாப்பதற்காகவும் பல்வேறு அமைச்சுக்களும் பல்வேறு அமைப்புகளும் இலங்கையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக கைத்தொழில்சார் இந்த தொழில் வாய்ப்புகளை பாதுகாப்பதற்கும் அது சார்ந்த அபிவிருத்திகளை மேற்கொள்வதற்காகவும் இலங்கையினுடைய இந்த கைத்தொழில் அமைச்சு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இலங்கையினுடைய விவசாய தொழில்சார் விடயங்களை பாதுகாப்பதற்காக இலங்கையினுடைய விவசாய அமைச்சு உருவாக்கப்பட்டிருக்கிறது. போல இலங்கையினுடைய இந்த தொழில் அமைச்சு என்ற ஒரு முறையும் இலங்கையில் இருக்கின்ற தொழில்துறைகளை மட்டுமே கண்கொண்டு பார்க்கின்றன என்ற ஒரு பார்வை இருக்கிறது. ஆகவே இதையும் தாண்டி இலங்கையினுடைய தொழிலாளர்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக தொழில் உறவுகள் பிரிவு, தொழிற்பிரிவு, தொழில் தரப்பிரிவு, வழக்கு தொடரும் பிரிவு, வேலையாள் கல்வி பிரிவு போன்ற பலதரப்பட்ட அமைப்புகள் இலங்கையில் இயங்கி வருகிறது. ஆனால் இவை இலங்கையினுடைய தொழிலாளர் சார் நலன்களை பார்க்கின்றனவா என்றால் அது மீண்டும் ஒரு கேள்வி. இன்று எல்லா நாடுகளால் இந்த தொழில்துறையில் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு விடயம் இது தற்போது இலங்கையிலும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆரம்ப காலத்தில் இலங்கையில் 1942ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பெருந்தோட்டத்துறையில் 10 வயதிற்கு கீழ்பட்டவர்கள் வேலை செய்யக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடு இருந்து அது தற்போது வளர்ச்சி அடைந்து இலங்கையை பொறுத்த மட்டில் அது 14 வயது, அதற்கு பின்னர் 16 வயதாக மாறி இன்று 18 வயதாக அது மாறி இருக்கிறது. ஆகவே இதற்கு கீழ்பட்டவர்கள் வேலை செய்ய முடியாது என்று அந்த சிறுவர்களுடைய உரிமையோடு சேர்த்து தொழில்சார் உரிமையும் இங்கு பாதுகாக்கப்படுகின்ற ஒரு விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அண்மையில் இந்த தொழில்சார் விடயங்களை பற்றி பார்க்கும் போது அண்மையில் இந்த கல்வி சாலைக்கு தெரிவு செய்யப்படுகின்ற விடயம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது. அது என்னுடைய பிரதேசத்தில் கூட இடம்பெற்ற ஒரு விடயம். ஆகவே தொழில்சார் நடவடிக்கைகளின் போது இந்த ETF அதாவது ஊழியர் சேமநாபதி நிதியம், அதே போல ஊழியர் நம்பிக்கை நிதியம் போன்ற விடயங்கள் இல்லை என்றால் அவனுடைய பிள்ளைகளுக்கு கல்வி கற்கின்ற சில விடயங்கள் தடைபட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த தொழிலாளர்களுடைய பிள்ளைகளினுடைய நலன்களை பாதுகாக்கின்றதா இந்த அமைப்புகள் என்று கேட்டால் அதுவும் இல்லை. ஆகவே இலங்கையை பொறுத்த மட்டில் தொழில்சார் நலன்கள் பாதுகாக்கப்படுகின்றன. ஆனால் அது மேலோங்கி நிற்கின்ற தொழில்துறைகளுடைய நலன்கள் பாதுகாக்கப்படுகின்றன தவிர அடிமட்டத்தில் இருக்கின்றவர்களுடைய நலன்கள் அதிகளவாக பாதுகாக்கப்படவில்லை. பாதுகாக்கப்படுகின்றன, ஆனால் அது அதிகளவாக பாதுகாக்கப்படவில்லை என்ற ஒரு விடயம் பார்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படியான பல்வேறு விடயங்கள் இன்று இலங்கை சமூகத்தை பொறுத்த மட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கொழும்பு நோக்கிய மோகத்தினால் இன்றைய கொழும்பு தொழில்துறையானது சேரிப்புறங்களை தற்போது வளரவில்லை என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஆகவே இது காலப்போக்கில் இலங்கையினுடைய தொழிலாளர்களுக்கும் தொழில்சார் நலன்களை பாதுகாக்க முடியாமைக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக அமையும் என்ற ஒரு விடயத்தை இந்த இடத்தில் பதிவு செய்து வாய்ப்பை வழங்கிய பேராதனை தமிழ்ச்சங்கத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கலாநிதி பாஸ்கரன் அவர்களுடைய இந்த சிறப்பு உரைக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். ஆகவே இந்த தருணத்தில் அவரை வருக என வரவேற்பதோடு உங்களுடைய சந்தேகங்களையும் அவர் பேசியதன் பின்னராக கேட்டுக்கொள்ளலாம் என்றும் கூறிக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதையிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு கருத்து தெரிவிப்பதற்கான வாய்ப்பினை வழங்கிய உங்களுக்கு குறிப்பாக தமிழ்ச்சங்கத்துக்கு என்னுடைய நன்றிகள். இதற்கு முன்னர் பேசிய புவனேஷ் மற்றும் அருள்காக்கி அவர்களுடைய கருத்துக்கள் மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. அவர்கள் அதிலே முக்கியமாக அருள்காக்கி எங்களுடைய மாணவர், அதே போல இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற பலர் எங்களுடைய பழைய மாணவர்கள் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கிறார்கள். அதுவும் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்வை சிறப்பான முறையிலே ஒழுங்கமைத்து நடாத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்ச்சங்கத்தினருக்கு என்னுடைய நன்றிகள். இந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய பழைய உறுப்பினர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த புதிய தமிழ்ச்சங்கத்தை சேர்ந்த புதிய உறுப்பினர்களுக்கு உத்வேகத்தையும் ஊக்கத்தையும் அளிப்பதற்காக இங்கே வருகை தந்திருப்பதை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதே போல இந்த இக்கட்டான நேரத்திலும் இத்தகைய ஒரு நிகழ்வை ஒழுங்கு செய்து இன்றும் உயிர்ப்புடன்
நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக இத்தகைய நிகழ்ச்சிகளை நடத்த முனைந்தவங்களுக்கும் இத்தகைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றும் நான் உங்களை வாழ்த்துகின்றேன். இன்று இதிலே மிக முக்கியமாக தமிழ் பற்றி ஒரு விடயம் சொல்ல வேண்டி இருக்கிறது. தமிழ் என்பது ஒரு மொழி என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அது மொழி என்பதையும் கடந்து ஒரு தமிழினுடைய பங்கு என்பது ஒரு மிகப்பெரிய பங்கு தமிழுக்கு இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். தமிழ் ஒரு ஒரு கலாச்சாரத்தினுடைய, ஒரு இனத்தினுடைய அல்லது ஒரு சமூகத்தினுடைய அடையாளமாகவும் இன்று அதனுடைய வகிபங்கை மிகவும் ஆழமாகவும் மிகவும் பரந்ததாகவும் ஆக்கி கொண்டிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த ஆழ அகலத்தை புரிந்து கொண்டு இன்றைய மே தினத்திலே இத்தகைய ஒரு நிகழ்ச்சியை இந்த தமிழ்ச்சங்க மாணவர்கள் ஒழுங்கமைத்திருப்பது என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயம். ஏனென்றால் தமிழ் என்பது, தமிழ் மொழி என்பதற்கு அப்பாலே ஒரு சமூகத்தை, ஒரு கலாச்சாரத்தை, அதனுடைய அடையாளத்தை, அந்த சமூக கலாச்சாரத்தினுடைய பிரச்சனைகளை பேசுகின்ற ஒரு முக்கியமான விடயமாக வரலாறு தொட்டு இருந்து வந்திருக்கிறது. தமிழறிஞர்கள் மிக முக்கியமான சமூக ஆர்வலர்களாக இருந்திருக்கின்றார்கள். சமூக பிரச்சனைகளை கண்டு கொதித்திருக்கின்றார்கள். சமூக பிரச்சனைகளை பேசியிருக்கிறார்கள், பாடியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த வழியிலே தமிழினுடைய இந்த மிக முக்கியமான பொறுப்பை உணர்ந்து தமிழ்ச்சங்கம் இத்தகையதொரு நிகழ்ச்சியை இந்த மே தினத்திலே, அதுவும் அல்லல்பட்டு ஒடுக்குமுறைக்குட்பட்டு பரிதவித்துக் கொண்டிருக்கின்ற தொழிலாளர்களை மனம் கொண்டு ஒழுங்கமைத்திருப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். தமிழ்ச்சங்கத்தினுடைய இத்தகைய பணிகள் தொடர வேண்டும் என்று கூறிக்கொண்டு, தொழிலாளர் சார் நலன்களும் இலங்கை தொழிலாளர்கள் என்ற சவால்களும் என்ற தலைப்பிலே இந்த கருத்தரங்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொழிலாளர்கள் என்பவர்கள் யார் என்பது பற்றிய மிக சிறப்பான விளக்கத்தை புவனேஷ் அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு வழங்கியிருந்தார். உண்மையிலே கடந்த காலங்களிலே தொழிலாளர்கள் சம்பந்தமான ஒரு விதமான தப்பபிப்பிராயம் ஒன்று நிலவி இருந்தது. அதாவது உடல் உழைப்பை மேற்கொள்பவர்கள் மட்டும்தான் தொழிலாளர்கள் என்ற ஒரு தப்பபிப்பிராயம் இருந்தது. இன்று அந்த தப்பபிப்பிராயம் நீங்கி இருக்கிறது. எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் தொழிலாளர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லோரும் தொழில் புரிவோராகத்தான் இருக்கின்றார்கள். தொழிலாளர்கள் என்பவர்கள் உடல் உழைப்பை மட்டும் மையமாக கொண்டவர்கள் அல்ல. அவர்கள் உள ரீதியாகவும் மூல ரீதியாகவும் தொழில் புரிபவர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் தொழிலாளர்கள் என்றுதான் சொல்கின்றோம். இந்த வகையிலே இங்கு மிக முக்கியமாக தொழிலாளர்கள் பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது தொழிலாளர்களுக்கு உண்மையிலே நீதி வழங்கப்படுகின்றதா, நீதியான முறையில் தொழிலாளர்கள் நடத்தப்படுகின்றார்களா, சமநீதி என்பது அங்கு இருக்கிறதா, அல்லது நீதி நியாயம் என்பது தொழிலாளர்களுடையத்தில் பேணப்படுகின்றதா, அவர்களுக்கு உரிமைகள் வழங்கப்படுகின்றதா, உத்தரவாதம் இருக்கின்றதா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் காணப்படுகின்றன. இத்தகைய கேள்விகளோடு தான் நாங்கள் தொழிலாளர் சார் நலன்களை பற்றி சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. உண்மையிலே இந்த மே தினத்தினுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் 1889 ஆண்டு சிக்காகோவில் இடம்பெற்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம், 3-4 ஆண்டுகளுக்கு மேலாக இடம்பெற்ற போராட்டத்தின் விளைவாக 1889 தொடங்கிய தினம்தான் மே தினம். தொழிலாளர்கள் நினைவாக, தொழிலாளர்களுக்காக தொடங்கப்பட்ட தினம். ஆனாலும் ஏற்கனவே புவனேஷ் குறிப்பிட்டது போல இந்த 8 மணித்தியால நேரம் என்ற ஒரு விடயத்தை வலியுறுத்தி இடம்பெற்ற இந்த போராட்டத்தின் மூலம்தான் இந்த தொழிலாளர் தினத்தை நாங்கள் இன்று கொண்டாடக்கூடியதாக இருக்கின்றது.
ஆகவே இதிலே பல விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, தொழிலாளர்களுக்காக சர்வதேச ரீதியாக ஒரு தினம் உலகளாவிய ரீதியிலே இன்று வரைக்கும் கொண்டாடப்படுகின்றது என்று நாங்கள் சொல்கின்றோமாக இருந்தால் தொழிலாளர்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அவர்களை உலக நாடுகள் அங்கீகரித்திருக்கின்றன. அவர்களுக்காக ஒரு தினத்தை நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம், கொண்டாடுகின்றோம் என்றது மிக முக்கியமான ஒரு விடயம். அதே போல தொழிலாளர் தினத்தை விடுமுறை தினமாக உலக நாடுகள் அறிவித்திருக்கின்றன. இது தொழிலாளர்கள் மதிக்கப்படுவதனை குறிப்பிடுகின்ற ஒரு முக்கியமான விடயம். ஏனென்றால் உண்மையிலே இந்த மே தினமான தொழிலாளர் தினம் என்பது ஏற்படுத்தப்பட்ட பொழுது அந்த போராட்டம் 8 மணித்தியால வேலைக்காக இடம்பெற்ற போராட்டம். ஏனென்றால் நேர காலமின்றி தொழிலாளர்கள் துன்புறுத்தப்பட்டு வேலை வாங்கப்பட்ட ஒரு நிலைமை மாறி தொழிலாளர்களுக்கும் வேலை நேரம் இருக்க வேண்டும், அவர்களுக்கும் ஓய்வு நேரம் இருக்க வேண்டும், அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது என்ற ஒரு மிக முக்கியமான அடிப்படையை, நீதி நியாயம் என்ற சமநீதி சமூக நீதி என்ற ஒரு அடிப்படையை வலியுறுத்திய போராட்டமாகத்தான் இந்த மே தினம் தொடங்கிய போராட்டம் காணப்பட்டது. ஆகவே அந்த அடிப்படையிலே இன்று இந்த மே தினம் உலகளாவிய ரீதியிலே ஒரு விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டிருப்பது என்பது தொழிலாளர்களை மதிக்கின்ற ஒரு விடயமாகத்தான் நாங்கள் அதை பார்க்கலாம். ஆனால் இன்னொரு விடயம் இந்த இடத்திலே நாம் சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது என்னவென்றால், ஒரு போராட்டத்தின் மூலம்தான் இந்த மே தினம் ஏற்பட்டது, அது இன்றைய வரைக்கும் இருக்கின்றது. தொடர்ச்சியாக இடம்பெற்ற போராட்டங்கள் தான் தொழிலாளர்களுடைய நிலைமையை மேம்படுத்தி இருக்கின்றன. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இலங்கையிலும் சரி உலகளாவிய ரீதியிலும் சரி இன்று இத்தகைய போராட்டங்களை மழுங்கடிக்கின்ற கருத்துக்கள் சமூகத்திலே விதைக்கப்படுகின்றன. உதாரணமாக ஒரு சமூகம், அதாவது ஒரு தொழிலாளர் சமூகம் துன்புறுத்தப்படுகின்ற சமூகமாக அல்லது கீழ்ப்படுத்தப்படுகின்ற சமூகமாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த சமூகம் விடிவு பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று பேசுகின்ற அதிகாரிகளும் செயற்பாட்டாளர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால், கல்வியில் நாங்கள் உயர்ந்தால் எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீந்துவோம், தொழிலாளர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீந்துவோம், அல்லது எல்லோருடைய கஷ்டங்களும் தீந்துவோம் என்று சொல்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். குறிப்பாக இலங்கையிலே மலையகத்திலும் வடக்கிலும் இத்தகைய குரல்களை நாங்கள் அதிகமாக கேட்கிறோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்று கல்வியிலே நாங்கள் எவ்வளவோ மேல்நிலைக்கு வந்துவிட்டோம். ஆனாலும் எங்களுக்குரிய பிரச்சனைகள் இல்லாமல் போய்விட்டனவா அல்லது எல்லா நலன்களும் நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோமா என்றால் இல்லை என்ற பதில்தான் இருக்கிறது. இன்னும் மிகப்பெரிய சவால்களை நாங்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே கல்வி மட்டும் போதாது, கல்வியுடன் அந்த அநீதிகளை அல்லது எங்களுக்கு இழைக்கப்படுகின்ற தீமைகளை தட்டி கேட்டு உரிமைகளை பெற்றுக் கொள்கின்ற போராட்ட குணமும் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த மே தினத்தினுடைய தொடக்கம் சொல்லி நிற்கிறது. அதுதான் முக்கியமாக எங்களுடைய சவால்களை நாங்கள் தீர்க்கின்ற அல்லது எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஒரு மிக முக்கியமான மருந்தாகவும் அமையும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதோடு இன்னொரு விடயம் இதிலே மிக முக்கியமான விடயம் என்றால், உங்களுக்கு தெரியும், உலகளாவிய நீதியிலே மிக முக்கியமாக சோசலிசவாதிகள், கார்ல் மார்க்ஸ் பின்னர் மார்க்சிசவாதிகள் இந்த தொழிலாளர்களுடைய நலன்களை பற்றி மிக அதிகமாக பேசியும் விவாதித்தும் போராடியும் வந்தவர்கள். தொழிலாளர்களுக்காக அவர்கள் குரல் கொடுத்தார்கள். தொழிலாளர்களுக்கு என்று அவர்கள் நிறைய எத்தனையோ தியாகங்களை செய்தார்கள். மார்க்ஸ் உண்மையிலே தொழிலாளர்களுக்காகவே வறுமையில் வாடி தன்னுடைய பிள்ளைகள் மனைவிகளை இழந்து தன்னையும் அவர் இழந்து கொண்டார் என்பதுதான் பொருத்தமானது. அந்த அளவுக்கு தியாகங்கள் இடம்பெற்றன. ஆனாலும் பிற்காலத்திலே சோசலிசவாதிகள் மார்க்சிசவாதிகள் மட்டுமல்ல, அரசியலாளர்கள் முதலாளிகள் எல்லோருமே தங்களுடைய சுயநலனுக்காக அரசியல் லாபங்களுக்காக தொழிலாளர்களை விற்று அதன் மேலே படைப்பு நடத்துகின்ற பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன, இன்று இடம்பெற்று வருகின்றன. இந்த வகையிலே மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், இந்த சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தொழிலாளர் தினத்தை கொண்டாடுகின்ற பொழுது ஒரு மிக முக்கியமான கருப்பொருளின் கீழ் அதை கொண்டாட அழைக்கும்.
பல்வேறு கருப்பொருள்களை அவர்கள் கடந்த காலங்களிலே கொண்டு வந்திருக்கின்றார்கள். தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு, தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்தல், தொழிலாளர்களை ஒரு குடைக்கு கீழே ஒன்றுபடுத்துதல், அவர்களை சக்திப்படுத்துதல், சிறுவர் தொழிலாளர்களுக்கு எதிராக போராடுதல், பெண்கள் தொழிலாளர்களுக்கு எதிராக போராடுதல், தொழிலாளர்களுடைய பொருளாதாரத்தை ஊக்குவித்தல் என்று பல்வேறு விடயங்களின் கீழே கடந்த காலங்களில் மே தினங்கள் கொண்டாடப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்றைய மே தினத்துக்கு சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனம் எந்த விதமான கருப்பொருளையும் குறிப்பிட்டிருக்கவில்லை. ஏனென்றால் இன்று கருப்பொருளை குறிப்பிட்டு தொழிலாளர்களுடைய பிரச்சனை பேசுகின்ற அளவுக்கு இன்று உலகினுடைய நிலை காணப்படவில்லை. எங்களுக்கு தெரியும், கோவிட் என்ற மிக மோசமான உலக தொற்றின் காரணமாக உலகம் மிக முக்கியமான நெருக்கடியை சந்தித்திருக்கின்றது. இந்த நிலையிலே அதன் காரணமாக என்னவோ தெரியவில்லை, அவர்கள் அந்த எந்த விதமான கருப்பொருளும் இல்லாமல் தான் இன்றைய மே தினத்தை சர்வதேச தொழிலாளர் அமைப்பு கொண்டாட அறைகோல் விடுத்திருந்தது. இந்த அடிப்படையிலே நாங்கள் பார்த்தால் உலகளாவிய ரீதியிலே கடந்த காலங்களிலே இருந்ததை விட இன்று தொழிலாளர்கள் பற்றிய விழிப்புணர்வுகள் அதிகரித்திருக்கின்றன. ஏற்கனவே புவனேஸ்வரன் தன்னுடைய வேலையை குறிப்பிட்டது போல அல்லது அருட்காக்கி குறிப்பிட்டது போல அரசியலமைப்புகளிலும் அல்லது சட்டங்களிலும் நிறைய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆனால் நடைமுறையிலே இவை சாத்தியமாக இருக்கின்றனவா அல்லது முழுமையாக அமல்படுத்தப்பட்டிருக்கின்றனவா என்று பார்த்தால் மிகப்பெரிய சவால்களை இந்த விடயத்திலே நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது. மிகப்பெரிய அளவுக்கு நாங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது. கேடுகளிலே இருக்கின்றவை எல்லாம் யதார்த்தத்திலே நிதர்சனமாகி விடவில்லை என்ற உண்மைதான் எங்களுக்கு தென்படுகின்றது. ஆனால் ஒரு காலத்திலே நாங்கள் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுகின்ற பொழுது கார்ல் மார்க்ஸ் மிக முக்கியமான ஒரு சொல்லை எங்களுக்கு தந்திருக்கின்றார், சுரண்டல் என்பது. அதாவது முதலாளித்துவ வர்க்கம் தொழிலாளர்களை சுரண்டுவதன் ஊடாக அவர்களை நலிவடைய செய்கின்றது என்பது. உண்மையிலே பார்த்தால் இன்று வரைக்கும் தொழிலாளர்கள் முதலாளிகளால் மட்டுமல்ல அனைவராலுமே சுரண்டப்பட்டு கொடுக்கின்றார்கள் என்று சொல்கின்ற ஒரு நிலைதான் இருக்கின்றது. ஆனால் குறிப்பாக இலங்கையை எடுத்துக்கொள்கின்ற பொழுது நிலைமை மிக மோசமாக இருக்கின்றது. ஆனால் உலகளாவிய ரீதியிலே பல்வேறு முன்னேற்றங்கள் இருக்கின்றன. உதாரணமாக ஜப்பான் ஒரு முதலாளித்துவ நாடாக இருந்த பொழுதும் கூட நீங்கள் டொயோட்டா கம்பெனி எடுத்தீர்களானால் அந்த நிறுவனம் தன்னுடைய தொழிலாளர்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் அது செய்து கொடுக்கின்றது. அந்த அந்த தொழிலாளர்களுக்கான முழு பொறுப்பையும் அது ஏற்றுக்கொள்கின்றது. ஏனென்றால் அந்த நிறுவனம் நினைக்கிறது தொழிலாளர்கள் முற்றுமுழுதாக திருப்திப்படுத்தப்படுகின்ற பொழுதுதான் அவர்களுடைய உற்பத்தியினுடைய தரம் உச்சமாக இருக்கும் என்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். சோ இந்த அடிப்படையிலே நீங்கள் பார்த்தீர்களானால் பல்வேறு உலக நாடுகள் தொழிலாளர்களுக்கான மிக முக்கியமான, குறிப்பாக மேற்கத்திய நாடுகள் மிக முக்கியமான நலன்களை செயற்படுத்தி வருகின்றன. ஆனால் குறிப்பாக இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளிலே அத்தகைய நிலைமைகள் மிக குறைவாகவே காணப்படுகின்றன. இலங்கையை பொறுத்தளவிலே இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை அரசியமயமாதல் என்பது. அதாவது தொழிலாளர் பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு அரசியல் முலாம் பூசி அல்லது அரசியல் நோக்கங்களுக்காக அல்லது அரசியல் லாபங்களுக்காக இவை பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நிலையை தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது. இது மாற வேண்டும். இந்த அடிப்படையிலே இலங்கையை பொறுத்தளவிலே சொல்கின்ற பொழுது அருள்காட்சி சொல்றது போல மலேக தொழிலாளர்களுடைய பிரச்சனை என்பது மிக தீவிரமான ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது. உண்மையிலே தொழிற்சங்கங்கள் தொடர்ச்சியாக கூட்டு ஒப்பந்தங்கள் மூலம் மலேக தொழிலாளர்களை ஏமாற்றி வருகின்ற நிகழ்ச்சியை மேற்கொள்கின்றன. உண்மையிலே தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களுடைய நலனை பேணுவதற்காக வந்த அமைப்புகள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு தொழிற்சங்கவாதியாக இருக்கும் பொழுது பேசுகின்ற பேச்சுக்கு அவர் அப்பொழுது ஒரு தொழிலாளர்களுக்கு செய்கின்ற சேவைக்கும் அதற்கு பின்னர் அவர் தொழிற்சங்கவாதியாக இல்லாத பொழுது அவர் பேசுகின்ற பேச்சுக்கு நிறைய வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. மலேகம் இதுக்கு சிறந்த உதாரணம்.
ஒரு கட்டத்திலே சில சமயங்களிலே இந்த தொழிற்சங்கவாதி ஒரு மலையக அரசியல்வாதி ஆனால் என்று மக்கள் நினைத்து அவரை அரசியல்வாதி ஆக்கினால் அவர் அரசியல்வாதியான பின்னர் அவருடைய கருத்துக்களும் பேச்சுக்களும் மிகவும் மாறுபட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வகையிலே மலையக மக்கள் நம்பி ஏமாந்தவர்களாகவே இருக்கின்றார்கள். இந்த கூட்டு ஒப்பந்தம் பற்றி கூட நாங்கள் பேசினார். குறிப்பாக மிகவும் நுட்பமாக எந்த அளவுக்கு தொழிலாளர்களை சுரண்ட முடியுமோ அந்த அளவுக்கு சுரண்டுகின்ற விடயங்கள் நம்புகின்றன. உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்களானால் மலையக மக்களுக்கு 1000 ரூபாய் வழங்குவது என்பது ஒரு பெரிய இந்த அரசுக்கு ஒரு பெரிய விடயமே அல்ல. ஒரு காலகட்டத்தில் இந்த நாட்டினுடைய தலைவராக இருந்த மைத்ரிபால சிறிசேன கண்டிக்கு ஒரு நிகழ்வுக்கு அவர் பேசுவதற்காக வருகிறார் என்றார். அவர் விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர்லே வருவார். அவருடைய கார் ஒரு மிகப்பெரிய வாகனத்தில் ஏற்றப்பட்ட கொழும்பிலிருந்து பாதையூடாக தரையூடாக கொண்டு வரப்படும். அதன் பின்னர் அவர் இங்கு கண்டியில் பயணிப்பதற்கு அந்த காரை பயன்படுத்த பின்னர் அவர் ஹெலிகாப்டர்ல போவார், கார் திரும்ப வாகனத்தில் போகும். இதற்கு செலவாகின்ற பணம் உண்மையிலே ஒரு பகுதி மலையக தமிழருக்கு 1000 ரூபாய் அல்ல 2000 ரூபாய் கொடுப்பதற்கு போதுமானது. இது அந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. இந்த காலத்தில் இதுக்கு மேலான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இதில் கொடுக்க முடியாது என்பதல்ல, இவைகள் கொடுக்க விருப்பம் இல்லை அல்லது இவைகளை நீதியான முறையிலே நியாயமான முறையிலே உண்மையாக செயல்படுத்த அரசியல்வாதிகள் விரும்புவதில்லை என்பது மிக முக்கியமான ஒரு நிலையாக காணப்படுகின்றது. இந்த கூட்டு ஒப்பந்தம் பற்றி சொன்னால் உண்மையிலே இதில் ஒரு விடயம் கடந்த காலங்களிலே சொல்லப்பட்டது. அதாவது 20 நாள் வேலை செய்தால் அல்லது 25 நாள் வேலை செய்தால் இவர்களுக்கு போனஸாக இவ்வளவு வழங்கப்படும் என்று சில வேளை சொல்லியிருப்பார். இதை பார்த்தால் சில வேளை இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தென்படும். ஆனால் 20 நாள் வேலை செய்வதா 25 நாள் வேலை செய்வதா என்பதை தொழிலாளர் தீர்மானிப்பதில்லை. அது அந்த கம்பெனியுடைய முதலாளி தான் தீர்மானிக்கும். ஃபேக்டரி வேலை செய்யுமா வேலை செய்யாதா என்பது வேலை செய்தால் மட்டும்தான் தொழிலாளி வேலைக்கு போகும். ஆகவே திட்டமிட்டு வேலை நாட்களை குறைப்பதனூடாக அவர்களுடைய சம்பளத்தை குறைக்கின்ற முயற்சிகள் நடந்தன. வெளிப்பகட்டுக்கு சம்பளம் கூட்டப்பட்டது போல காட்டப்பட்டால் உண்மையிலே அவர்களுடைய கையிலே கிடைப்பது மிக சொற்பமான சம்பளம் தான். ஆகவே இன்று அதே போல அருள்காக்கி குறிப்பிட்டது போல இன்று தொழில் உத்தரவாதம் இல்லாத தொழிலாளர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த கோவிட் தொற்றின் காரணமாக நிறைய தொழிலாளர்கள் அவர்கள் வியாபாரிகளாக இருக்கட்டும் அல்லது அன்றாடு கூலிக்கு வேலை செய்கின்றவர்களாக இருக்கட்டும் அல்லது கடைகளிலே வேலை செய்கிறவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இன்றைக்கு அதிகம் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே உலக நாடுகள், ஏனைய நாடுகள், மேற்கத்திய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் அவர்களுக்கு நிவாரணம் வழங்குகின்றன. இந்த அவசர நிலையை அல்லது ஒரு மிக முக்கியமான இக்கட்டான நிலையை புரிந்து கொண்டு அவர்கள் அதற்கான தேவைகளை செய்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய நாடுகளிலே அவைகள் செய்யப்படுவதில்லை. இன்றைக்கு கோவிட் மிக முக்கியமான தருணத்திலும் கூட இன்றைக்கு அரசு இந்த நாட்டை மூடுவதற்கு தயாரில்லை. ஏனென்றால் மூடினால் தொழிலாளர்களுக்கு பணம் வழங்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டுவிடும் என்ற ஒரு காரணத்துக்காக அரசாங்கம் மூடாமல் தவிர்க்கிறது. ஆனால் இந்த நாட்டை மூடுவது மூடாதது அல்லது கோவிட்டுக்குரிய பாதுகாப்பு என்பதிலே இன்றைக்கு எத்தனையோ மக்களுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கின்றது. இவ்வாறு நாங்கள் நிறைய சவால்களை எதிர்கொண்டோம். இன்னொரு விடயமும் முக்கியமான விடயம் இருக்கின்றது. அந்த விடயத்தை கூறி நான் என்னுடைய கருத்துரையை முடித்துக் கொள்ளாமல் நினைக்கின்றேன். அண்மையிலே எத்தனையோ பல்கலைக்கழக பட்டதாரி மாணவர்களுக்கு தொழில் வழங்கப்பட்டது. ஆனால் தொழில் வழங்கப்பட்ட முறை, அவர்கள் வேலை செய்கின்ற இடங்கள், அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேலையின் தன்மை, இவைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது இலங்கையிலே ஒரு தொழிலாளராக இருப்பதை இட்டு எத்தனை மனங்கள் வேதனை அடைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையிலே எந்தவித திட்டமிடலும் இல்லாமல், எந்தவித தூர நோக்கும் இல்லாமல் எத்தனையோ திறமையான தொழிலாளர்கள் இலங்கையிலே
வீணாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மதிப்பு சரியாக உணரப்படவில்லை, அவர்கள் சரியாக பயன்படுத்தப்படவில்லை, அவர்கள் மிகவும் கீழான ஒரு நிலையிலே வைத்து நோக்கப்படுகின்றார்கள் என்ற விடயத்தையும் நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக ஆசிரியர்கள், இந்த நாட்டினுடைய கல்வி அல்லது இந்த கல்வியின் முதுகெலும்பாக இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு போதுமான ஊதியங்கள் வழங்கப்படுவதில்லை. அவர்கள் மேற்கொள்கின்ற வேலைக்கு அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஊதியத்துக்கு இன்றைய வாழ்க்கை செலவுக்கும் நிறைய வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் காணப்படுகின்றன. இவ்வாறு இலங்கை இன்று மிக நெருக்கடியான, தொழிலாளர்களை பொறுத்தவரையிலே மிக நெருக்கடியான ஒரு நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு அடிப்படை நீதி, நியாயம் அல்லது சம சந்தர்ப்பம், சம வாய்ப்பு என்ற எந்த விதமான விடயங்களும் கவனத்தில் கொள்ளப்படாமல் இது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. மிக முக்கியமாக அரசியல் விடயங்களே முதன்மைப்படுத்தப்படுகின்றன. அரசியலுக்காகவே எல்லாம் இடம்பெறுகின்றன. ஒரு நாட்டிற்காகவோ அல்லது ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்துக்காகவோ அல்லது நாட்டினுடைய குடிமகனுடைய எதிர்காலத்துக்காகவோ அல்லது ஒரு தொழிலாளருடைய தூர நோக்கிற்காக எந்த விடயங்களும் செய்யப்படுவதில்லை. ஆகவே நாடு மிகவும் நெருக்கடியான காலத்திலே சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் கற்பதால் மட்டும் இந்த விடயங்கள் தீர்ந்துவிடும் என்பதில்லை, இவற்றுக்கு விடிவு வந்துவிடும் என்பதில்லை. நாங்கள் கற்பதுடன் எங்களுடைய குரல்களையும் சற்று உயர்த்த வேண்டும், இவற்றுக்கு எதிராக கருத்து தெரிவிக்க வேண்டும். அப்படி நாங்கள் செயற்படுகின்ற பொழுது ஒரு சுயாதீனமான சிவில் சமூகத்தினுடைய எழுச்சி ஒன்று வருகின்ற பொழுதுதான் நிச்சயமாக தொழிலாளர்களுக்கு விடிவு கிடைக்கும், இந்த நாட்டுக்கும் விடிவு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு, இந்த கோவிட் சந்தர்ப்பம் என்பது தொழிலாளர்களை இன்னும் மிக கூடிய அளவிலே நெருக்கடியாக்கி இருக்கின்றது. அதே போல ஆகவே கோவிட்டுக்கு எதிராக நாங்கள் போராட வேண்டி இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே அனைவரும் பாதுகாக்க இருக்க வேண்டும். நாங்கள் உயிர் வாழ்ந்தால் மட்டுமே தொழிலாளர்களுடைய நலன்களையும் பேண முடியும். ஆகவே எல்லாவற்றையும் மேம்படுத்திக் கொள்வதற்கு இந்த கோவிட் காலத்திலே பாதுகாப்பாகவும் இருந்து கொண்டு தொழிலாளருடைய நலன்களை மேம்படுத்துவதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக முயல்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கருத்துக்களை வழங்கிய கலாநிதி எஸ் பாஸ்கரன் சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அவருடைய கருத்துக்கள் மிகவும் ஆழமான கருத்துக்கள், பல்வேறுபட்ட விடயங்களை உலகளவிலும் இலங்கை அளவிலும் ஒப்பீட்டு ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் எப்படி இருக்கிறது, அது தொழிலாளர்களுக்கு எப்படியான ஒரு விடயங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது, யாருக்கு பாரபட்சம் காட்டிக் கொண்டிருக்கிறது என்ற பல்வேறு விடயங்களை ஆதாரங்களோடு நிரூபித்திருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். அதே போல தமிழினுடைய சிலைமை பற்றியும் தமிழ்ச்சங்கத்தினுடைய பெருமை பற்றியும் கூறிய எங்களுடைய கலாநிதி பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்தில் எம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, யாரும் இது தொடர்பான கருத்துக்களை கேட்க விரும்பினால் ஆசிரியர் கலாநிதி எஸ் பாஸ்கரன் ஐயா அவர்களிடமும் அதே போல பத்திரிகையாளரை மூடி இணைந்திருக்கிறார். இந்த சமூகம் சார்ந்தும் பத்திரிகை துறை சார்ந்தும் உங்களுடைய சந்தேகங்களை இந்த தருணத்தில் உங்களால் கேட்டுக்கொள்ள முடியும் என்ற ஒரு விடயத்தையும் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறோம். ஆமாம் போனேஸ், நாங்கள் இன்னொரு விடயத்தையும் நாங்கள் இவ்விடத்தில் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை வேதனம் தொடர்பாக நாங்கள் பல்வேறு சந்தர்ப்பத்திலும் பல்வேறு வடிவங்களில் எங்களது போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். அதே போன்று அந்த போராட்டங்களின் வடிவங்கள் மாற்றுப்பட வேண்டும், மாறுபட்ட வடிவங்களில் நாங்கள் எமது அணுகுமுறைகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்திருந்தேன். அதே போன்று சமீபத்தில் நான் ஒரு ஆய்வுக் கட்டுரையிலும் நான் அதனை முன்வைத்திருந்தேன். குறிப்பாக இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன பிரச்சினை இந்த முறைதான் சம்பள நிர்ணய சபையின் மத்தியஸ்தத்தினூடாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இவ்வளவு காலம் சம்பள நிர்ணய சபை அல்லது அரசாங்கத்தின் தொழில் அமைச்சின் நேரடி பங்களிப்பு இதுவரை எமது பெருந்தோட்ட தொழிலாளர்களை இந்த வேதன பிரச்சனைக்கு கிடைக்கவில்லை என்றே கூற வேண்டும். அவர்கள் ஒரு மூன்றாம் தரப்பாக, ஒரு பார்வையாளராக மட்டுமே இருந்து இந்த பிரச்சனைகளை அவதானித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தொடர்ச்சியான அழுத்தங்களின் காரணமாக அண்மையில் அரசாங்கம் ஒரு வர்த்தமானியை வெளியிட்டு பெருந்தோட்ட ஊழியர்கள் தொழிலாளர்களின் இந்த சம்பளம், அடிப்படை சம்பளம், நாளாந்த சம்பளம் 1000 ரூபாயாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற அந்த அழுத்தத்தை கம்பெனிகளுக்கு வழங்கி இருந்தது.
எனவே இந்த இடத்தில் எமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயத்தில் காணப்படும் சட்ட சிக்கல் என்ன என்பது. குறிப்பாக இந்தியன் வேஜஸ் ஆக்ட் என்று ஒரு சட்டம் காணப்படுகின்றது. அதே போன்று மினிமம் வேஜஸ் ஆக்ட் என்று ஒரு சட்டம் காணப்படுகின்றது. இந்த இரு சட்டங்களுக்குள்ளும் இது மிகவும் பழமையான சட்டங்கள். அந்த ஆரம்பித்த 800கள் காலப்பகுதியில் தான் இந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. ஆனால் இன்றும் கூட அந்த சட்டங்கள் அவ்வாறே பேணப்பட்டு வருகின்றன. எனவே இந்த சட்டங்களில் திருத்தங்களை கொண்டு வர வேண்டும். பிளான்டேஷன் மினிமம் வேஜஸ் ஆக்ட் என்ற ஒரு சட்ட திருத்தத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வருவதன் ஊடாக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை வேதனமாக நாங்கள் நிர்ணயிக்கும் காலத்துக்கு ஏற்ற ஒரு தொகையை நிர்ணயிக்கும் போது அந்த சம்பளத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதே போன்று இலங்கையில் இன்னொரு சட்டம் காணப்படுகின்றது, கடை காரியாலய ஊழியர்கள் சட்டம் என்று சொல்லி. இந்த சட்டத்திற்குள்ளுதான் கடைகளில் வேலை செய்யும் ஊழியர்களும் நானாவித தொழிலாளர்களும் உள்ளடங்குகின்றார்கள். அவர்களுக்கான தொழில் பாதுகாப்பு, காப்புறுதி, அடிப்படை வேதனம், வேதனம் சாரா உரிமைகள் தொடர்பாக தெளிவான விடயங்கள் அந்த சட்டத்தில் கூறப்பட்டிருக்கின்றன. எனினும் அந்த நபர்கள் தொடர்பாக, அந்த தொழிலாளர்கள் தொடர்பாக இயங்கி வரும் தொழிற்சங்கங்களோ சிவில் அமைப்புகளோ இந்த சட்டங்கள் குறித்து ஒரு போதிய தெளிவில்லாமல் காணப்படுகின்றார்கள். எனவே இவர்களது இந்த உரிமைகள் மீறப்படும் போது அதனை பேசு பொருளாக்குவதற்கும் சாத்தியமான அணுகுமுறைகள் மூலம் அவர்களது வேதனத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்குமான நகர்வுகளை எங்களால் முன்னெடுக்க முடியாமல் இருக்கின்றது. எனவே நாங்கள் முன்வைப்பது இந்த கடைக்காரியாலய ஊழியர் சட்டத்தோடு இணைந்த பெருந்தோட்ட தொழிலாளர் அடிப்படை ஊதியம் என்ற அந்த திருத்தத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வருவதன் கூடாக எதிர்காலத்தில் இவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்கவும் தொழில் ரீதியாக அவர்கள் பாதுகாக்கப்படவும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்றுதான் இவ்வாறான ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையும் தேவையில்லை என்று சிரேஷ்ட சட்டத்தரணி திரு தம்பையா அவர்கள் கூறியுள்ளார். எனவே எமது பிரதிநிதிகளின் கைகளில் தான் இன்று இந்த கடமை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது ஒரு தொழில் சார்ந்த ஒரு தீர்வாக நான் அண்மையில் கண்டடைந்த ஒரு வழிமுறையாக நான் கூறுவேன். அதனை நான் அந்த பத்திரிகை கட்டுரையிலும் ஆய்விலும் நான் முன்வைத்துள்ளேன். எனவே எமது வாக்குகளை பெற்று எமது தொழிற்சங்கங்களின் சந்தாவை பெற்று இன்று எமது பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் இந்த முன்மொழிவுகளை பாராளுமன்றத்தில் கொண்டு வருவதன் ஊடாக எமது பெருந்தோட்ட தொழிலாளர்கள் எதிர்காலத்தில் தொழில் ரீதியாக பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை தோன்றும். எனவே இந்த சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வருவதற்கான புரிதல்களை சிவில் சமூகமும் ஊடகங்களும் முன்னெடுக்க வேண்டும் என்பது எனது பணிவான கருத்தாக இருக்கின்றது. புவனேஷ். நன்றி அண்ணா, மீண்டும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு. உண்மையிலேயே எம்மால் தெரிவு செய்யப்படுகின்ற பிரதிநிதிகள் தங்களுடைய கடமைகளை சரியாக செய்கிறார்களா, அவர்கள் மக்களுக்காக செயற்படுகிறார்களா என்பது அனைவரும் அறிந்த ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. செல்லும் வரை மக்களின் குறைகளை நிறைவேற்றி செய்வோம் என்று சென்றவுடன் மக்களை மறந்து விடுகிறார்கள், தொழிலாளர்கள் நலன்களை மறந்து விடுகிறார்கள் என்பதுதான் ஒரு உண்மை. இந்த விடயத்தை கூட அருள் கார்க்கியண்ணா கூறியதை போல பாராளுமன்றத்தில் முன்வைப்பதற்கான அனைத்து விதமான அந்த பலமும் எம்மால் தெரிவு செய்யப்பட்ட அந்த பிரதிநிதிகளுக்குத்தான் இருக்கிறது. வணக்கம். வணக்கம். வணக்கம் அண்ணா, வணக்கம். உங்களுடைய பெயரை சொல்லிட்டு நீங்க உங்களுடைய கருத்து சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம். என் பேர் கணபதி பிள்ளை ஜெயரத்னா. கணபதி பிள்ளை ஜெயரத்னா. ஓகே சார், ஓகே சார், நீங்க பேசலாம் சார். நான் பேராதனை பல்கலைக்கழகத்தில் 20 வருடங்களுக்கு முன்னர் கல்வி கற்றினான். அக்கால பகுதிகள் நாங்கள் கற்ற காலங்கள் வித்தியாசமான காலம். தமிழ்ச்சங்கம் இவ்வாறான ஒரு தொழிலாளர் தினத்தை அக்காலங்களில் முன்னெடுக்கவில்லை. இச்சந்தர்ப்பத்தில் தமிழ்ச்சங்கம் அவ்வாறான ஒரு கலந்துரையாடலை இந்த இணைய வழியில் முன்னெடுப்பதை இட்டு உண்மையிலேயே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் சிறு வயதிலிருந்து இந்த மேதின ஊர்வலங்களில் பங்கு பெற்றிருக்கிறேன். பாஸ்கரன் சார் சொன்னது போன்று மேதினம் என்பது இன்று ஒரு அந்த தொழிலாளர் சார்ந்த கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு பதிலாக பல கேளிக்கைகளை முன்வைக்கின்ற அல்லது கேளிக்கைகளை முன்னெடுப்பதற்குரிய ஒரு தினமாக பார்க்கின்ற அல்லது அதை கொண்டாடுகின்ற
சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. உண்மையிலேயே தொழிலாளர்களுடைய உரிமைகள், தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் என்பது நியாயபூர்வமானது. இன்று இந்த தொழிலாளர்கள் நாம் அனுபவிக்கின்ற அனைத்து உரிமைகளுமே போராடி பெறப்பட்டவை. எந்த உரிமைகளும் நமக்கு சாதாரணமாக கிடைக்கப்பெற்ற உரிமைகள் அல்ல. எனவே நாம் அந்த தொழிலாளர் தினத்தை இம்முறை மிக விமர்சையாக கொண்டாடுவதை கூட இந்த அரச ஜந்திரம் கோவிட்டை பயன்படுத்தி தடை செய்திருக்கிறது என்பதுதான் எனது பார்வை. கடந்த காலத்தில் 1969ஆம் ஆண்டு இதே போன்று இந்த மே தினத்தை அரசு தடை செய்த போது யாழ்ப்பாணத்தில் அதற்கு எதிராக மே தினம் கொண்டாடப்பட்டமையும் இங்கு நாம் நினைவு கூறத்தக்கது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் உங்களோடு இந்த மே தினத்தை பங்கெடுப்பதற்கு, கொண்டாடுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைப்பதை நன்றி. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இந்த பொழுது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த கருத்துவட்டத்தினுடைய, அதாவது மகாபலி கரையில் என்ற இந்த கருத்துவட்ட நிகழ்வின் முதலாவது கட்டம் நிறைவை எட்ட இருக்கிறது. இந்த நிலையில் பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடல் தொழிலாளர் நலன்கள் என்று நோக்கப்பட்டிருக்கிறது. இதில் எம்மோடு இன்று கலந்து கொண்டிருந்த பத்திரிகையாளர், சமூக செயற்பாட்டாளர் அருள் கார்கி அண்ணா அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை மிக ஆழமாக முன்வைத்திருந்தார். அதே போல பெருந்தோட்டத்துறையினுடைய செயற்பாடுகள், தற்போது வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த 1000 ரூபாய் சம்பளத்தினுடைய வெளிப்படை தன்மையின்மை, இந்த ஆரம்ப காலம் முதல் தற்போது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சட்டங்களில் தற்போது மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள், இந்த மாற்றங்களை செய்ய வேண்டிய அரசியல்வாதிகளினுடைய, அதாவது மக்கள் பிரதிநிதிகளுடைய செயற்பாடுகள் போன்ற பல்வேறு விடயங்களை தற்போது அவர் முன்வைத்திருந்தார். ஆகவே இந்த தருணத்தில் அவருடைய கருத்துக்களுக்கும் அவருடைய பங்கு பற்றலுக்கும் எம்முடைய பேராதனை தமிழ்ச்சங்கம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இன்றைய எம்முடைய சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டிருந்த பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய அரசியல் விஞ்ஞானத்துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி எஸ் பாஸ்கரன் ஐயா இந்த தலைப்பு தொடர்பாகவும் இந்த தொழில்சார் நலன்கள் தொடர்பாகவும் பல்வேறு விடயங்களை எல்லா நாடுகளோடும் ஒப்பீட்டு ரீதியிலும் இலங்கையினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது, இந்த பெருந்தோட்டத்துறையில் மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது, அதில் எப்படியான சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், இந்த அரசு எதை நோக்கியதாக செயற்பட்டு கொண்டிருக்கிறது, இந்த அரசு செலவினங்கள் எதை நோக்கி அதிகமாக இருக்கிறது, இந்த அரசு தொழிலாளர்கள் மீது அதிக கவனம் செலுத்துகிறதா போன்ற பல்வேறு கேள்விகளோடு தன்னுடைய கருத்துரையை அவர் ஆழமாக முன்வைத்திருந்தார். அதே போல இந்த தொழிலாளர் தினமானது, இந்த தொழிலாளர் தினம் இந்த தொழிலாளர்கள் என்ற முறை உருவாகி இருந்த கார்ல் மார்க்ஸ், அதே போல ஏங்கல்ஸினுடைய அந்த ஆரம்ப கால நிகழ்வுகளை அவர் நினைவூட்டி இருந்தார். இந்த தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுவதற்கான காரணத்தையும் அவர் தெளிவாக வெளிப்படுத்தி இந்த கருத்து வட்டத்தை மிக சிறந்த முறையில் நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதே போல இறுதியாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். கணபதி மாணவர் என்ற ஒரு விடயத்தை நினைவு கூறுவதோடு இந்த மேதின தினத்தில் இப்படியான ஒரு கலந்துரையாடல் பதிவு செய்தமையிட்டு மகிழ்ந்ததோடு அவரும் இந்த அரசாங்கம் தொழிலாளர்கள் மீது நலன் காட்டுகிறதா என்ற கேள்வியை முன்வைத்து அவருடைய பார்வையில் இல்லை என்ற ஒரு விடயமும் அவர் முன்வைத்து சென்றிருக்கிறார். இன்று வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எமது கருத்து வட்டமானது ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் இடம்பெறும் என்பதை கூறிக்கொண்டு இதேபோல பல்வேறு சமூகம் சார் விடயங்களை கருத்து வட்டத்தின் ஊடாக பேராதனை தமிழ்ச்சங்கம் ஆராய இருக்கிறது என்ற ஒரு விடயத்தை இந்த இடத்தில் பதிவு செய்வதோடு இன்று உங்களுடைய ஆதரவு எமக்கு இருந்ததைப் போலவே எதிர்வரும் காலங்களிலும் உங்களுடைய ஆதரவு பேராதனை தமிழ்ச்சங்கத்திற்கு இருக்கும் பட்சத்தில் இன்னும் சமூகம் சார் விடயங்களை எம்மால் மேற்கொள்ள முடியும் என்ற ஒரு விடயத்தையும் பதிவு செய்து இன்று இங்கு வருகை தந்து சிறப்புரையாற்றியிருந்த கலாநிதி எஸ் பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கும் அதே போல எம்மோடு இன்று கலந்து கொண்டிருந்த பத்திரிகையாளர் அருள் கார்கி அண்ணா அவர்களுக்கும் அதே போல இன்று வருகை தந்திருந்த உங்கள் அனைவருக்கும் பேராதனை தமிழ்ச்சங்கம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.